Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ்ல இருக்கக்கூடிய 14வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து ஒவ்வொரு வீடியோல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல வந்து ஒரு வேர் ஹவுஸ்ல வந்து அவங்க ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு கியூபிக் ஃபீட் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல வந்து டேக் ஆயிருக்கும். இந்த வீடியோல பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல போஸ்ட் பண்ணிருப்போம். அந்த கிட்டப் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நமக்கு வந்து 2 டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து வேர்ஹவுஸ் டீடைல்ஸ், growth டேட்டா, ஹவுஸ் 1, ஹவுஸ் 2, ஹவுஸ் 3 அப்படின்னு 3 வேர்ஹவுஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வேர்ஹவுஸ்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ஸ்டோர் பண்ணிருக்கும். இப்போ வேர்ஹவுஸ் 1 பார்த்தீங்கன்னா 3 ப்ராடக்ட் இருக்கு. 1, 2 அண்ட் 3. 1ங்கிறது வந்து டிவி, 2ங்கிறது கீ செயின், 3ங்கிறது ஃபோன். அதே மாதிரி வேர்ஹவுஸ் 3ல பார்த்தீங்கன்னா 4னு ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்கு. 4ங்கிறது டிஷர்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் டேபிள்ல வந்து ஒவ்வொரு ஐட்டத்துக்குமான அந்த பாக்ஸோட சைஸ் இருக்கு. இது வந்து விட்த் லென்த் ஹைட் இல்லையா, 5 இன்டூ 50 இன்டூ 40, அதான் பாக்ஸோட சைஸ். கீச்சனுக்கு வந்து 5 இன்டூ 5 இன்டூ 5. ஸோ ஒவ்வொரு பாக்ஸுமே வந்து அதோட ஸ்பேஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வேர்ஹவுஸ் டேபிள்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ டிவி எடுத்தீங்கன்னா 1 எடுத்துட்டீங்கன்னா 1ங்கிறது டிவி, அது 5 இன்டூ 50 இன்டூ 40 இல்லையா. ஸோ 2000 ஸ்கொயர் ஃபீட் இல்லையா, கியூபிக் ஃபீட். ஸோ 2000 கியூபிக் ஃபீட்டு இங்க வந்து ஒரு ஐட்டம் இருக்கு. 25 ஓ 20,000 ஓகே. 20,000 கியூபிக் ஃபீட்டு இங்க ஒரு ஐட்டம் இருக்கு. அதனால அது ஒரு ப்ராடக்ட் வந்து 20,000 கியூபிக் ஃபீட் வந்து ஆக்குபை பண்ணும். இதே இது ப்ராடக்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா கீச்செயின் 5 இன்டூ 5 இன்டூ 5, 125 கியூபிக் ஃபீட், 10 ஐட்டம் இருக்கு. ஸோ 125 இன்டூ 10, 1250 கியூபிக் ஃபீட் வந்து இந்த கீச்செயின்ங்கிறத எடுத்துக்கும் வேர் ஹவுஸ்ல. அதே மாதிரி 3வது ப்ராடக்ட்டும் அதே மாதிரி. ஸோ 3 ப்ராடக்ட்டும் சேர்ந்து அந்த வேர் ஹவுஸ்ல எவ்வளவு ஸ்பேஸ் எடுத்திருக்கு. அதே மாதிரி வேர் ஹவுஸ் 2, வேர் ஹவுஸ் 3 அதை கண்டுபிடிக்கணும். ஸோ டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவுட்புட் எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, பர்டிகுலர் வேர் ஹவுஸ்ல வந்து எவ்வளவு கியூபிக் ஃபீட் வால்யூம் வந்து அந்த ஐட்டம் எல்லாம் எடுத்துக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது முதல்ல பார்க்க வேண்டியது கொடுத்துருக்க டேபிளை வந்து எப்படி கனெக்ட் பண்றது, வேர் ஹவுஸ் டேபிளையும் ப்ராடக்ட் டேபிளையும் எப்படி கனெக்ட் பண்றது. இங்க பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடி இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு வேர் ஹவுஸ்லயும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ ப்ராடக்ட் வந்து 1, 2 அண்ட் 3 இருக்கு. ஸோ 1 இருந்துச்சுன்னா அதே இது ப்ராடக்ட் டேபிள்ல இங்க ப்ராடக்ட் ஐடி தனியா இருக்கு. ஸோ 1 எடுத்தீங்கன்னா டிவி, 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபோன். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து அதோட ஸ்பேஸ் இங்க இருக்கு. ஸோ ப்ராடக்ட் ஐடி தான் வந்து இதோட கனெக்ஷன் பாயிண்ட். ரெண்டாவது கொஸ்டின் வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ண போறோம், இன்னர் ஜாயினா, லெஃப்ட் ஜாயினா, ஃபுல் ஜாயினா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேர் ஹவுஸ் தான் வந்து பிரைமரி டேபிள். ஸோ இங்க வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. அதோட டீடைல்ஸ் வந்து ப்ராடக்ட் டேபிள்ல இருக்கணும். அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா அது டேட்டா இஷ்யூவா தான் இருக்கும் இல்லையா. நான் வேர் ஹவுஸ்ல ப்ராடக்ட் இருக்கு, ப்ராடக்ட் டேபிள்ல இன்னும் டேட்டா வரல அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து இன்னர் ஜாயினா இருக்கிறது தான் பெட்டர். லெஃப்ட் ஜாயின் கொடுக்கலாம், பட் நார்மலா டேட்டா வந்து ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா இன்னர் ஜாயின் இஸ் த பெஸ்ட் ஒன். ஸோ இந்த விஷயத்துல இன்னர் ஜாயினே போயிடலாம். மூணாவது வந்து எப்படி அக்ரிகேட் பண்றது. ஏன்னா இங்க வந்து யூனிட்ஸ் இருக்கு, இங்க வந்து சைஸ் இருக்கு. ஆனா கேட்கறது வந்து டோட்டல் வேர் ஹவுஸுக்குமான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அது எப்படி அக்ரிகேட் பண்றது. ஸோ இந்த 3 கொஸ்டினுக்குமே வந்து ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா இதை அட்ரஸ் பண்ணலாம். ஸோ இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ முதல் கேள்வி வந்து வேர் ஹவுஸ் டேபிளையும் ப்ராடக்ட்ஸ் டேபிளையும் எப்படி கனெக்ட் பண்றது. ஸோ செலக்ட் ஃப்ரம் வேர் ஹவுஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னர் ஜாயின் PRODUCT ப்ராடக்ட்ஸ் P. அது எப்படி கனெக்ட் பண்றது, P டாட் ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் டு வேர்ஹவுஸ் டாட் ப்ராடக்ட் ஐடி. என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, மெயினா வேர்ஹவுஸ் நேம், அதாவது வேர்ஹவுஸ்ல நேம்ங்கிற காலம் இல்லையா. ஸோ வேர்ஹவுஸ் டாட் நேம் அஸ் வேர்ஹவுஸ் நேம். அதுக்கப்புறமா வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல யூனிட்ஸ் எவ்வளோன்னு தெரியணும் இல்லையா. ஸோ வேர்ஹவுஸ் டேபிள்ல இருந்து
யூனிட்ஸ். அதுக்கப்புறமா ப்ராடக்ட் டேபிள்ல இருந்து நமக்கு இந்த விட்த்து, லென்த்து, ஹைட் இந்த 3 மெஷர் வேணும். ஸோ பி டாட் விட்த்து, பி டாட் லென்த்து, பி டாட் ஹைட் இல்லையா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம்னா எனக்கு பர்டிகுலர் வேர் ஹவுஸ்ல வந்து எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இங்க வந்துருச்சு. எவ்வளோ வேர் ஹவுஸ்ல எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ 1 எடுத்தீங்கன்னா 1 10 5 வந்துருச்சு. ஸோ இதோட மெஷர் என்ன அப்படின்னா லென்த் வித் ஹைட் வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த டேபிள்ல இருந்து 5 50 40 அப்படிங்கிறது 5 50 40 வந்துருச்சு. ஸோ நமக்கு என்ன தேவையோ எல்லா டேட்டா வந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் வந்து எவ்வளவு கியூபிக் ஃபீட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூனிட்ஸ் இன்டு வித் இன்டு லென்த் இன்டு ஹைட் இல்லையா? இதுதான் வந்து வால்யூம். வால்யூம். ஸோ இதை ரன் பண்ணேன்னா கரஸ்பாண்டிங் வேர் ஹவுஸுக்கு அது என்ன மெஷர் இருக்கு. ஸோ இது 10,000 இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு யூனிட்டு இன்டு 5 50 40 இல்லையா? 5 இன்டு 50 இன்டு 40. ஸோ 50 இன்டு 40 2000 2000 10,000 இல்லையா? 10,000 வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இது வந்து 10 யூனிட் இருக்கு. லென்த் வித் ஹைட் வந்து 5 10 இன்டு 5 இன்டு 5 இன்டு 5. ஸோ இது வந்து 25 into 125 into 10. ஸோ 125 into 10. ஸோ 1250. ஸோ அதான் வந்து இங்கே 1250. ஸோ அதே மாதிரி மற்ற மெஷர்ஸ் எல்லாம் கால்குலேட் ஆயிடுச்சு. பட் அவுட்புட் எப்படி கேட்டிருக்காங்க? ஒவ்வொரு வேர் ஹவுஸுக்கும் அதோட டோட்டல் வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து அக்ரிகேட் பண்ணணும். அக்ரிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த யூனிட்ஸை வந்து டோட்டலாக ஆட் பண்ணணும். சம் ஆஃப் அந்த யூனிட்ஸ் எல்லாம் போடுறோம். ஸோ சம்முங்கிறது அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் அக்ரிகேஷன் காலம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் குரூப் பை நம்ம வந்து குரூப் பைல போடணும். டபிள்யூ டாட் நேம் கொடுக்கலாம். ஆக்சுவலாக டபிள்யூ டாட் நேம்னு கொடுக்கலாம். அந்த அவுட்புட் வந்துடும். இது சோம்பேத்தமாக இருந்துச்சுன்னா காலமோட பொசிஷன் கொடுத்தா போதும். 1 அப்படின்னு கொடுத்தா போதும். அதே ஆன்சர் தான் வரும். ஸோ இதான் வந்து எக்ஸ்பெக்டட். ஸோ இது வேர் ஹவுஸ் வச்சு நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் பை அதே இது டபிள்யூ டாட் நேம் பதிலாக பொசிஷன் கொடுத்துடலாம். ஆர்டர் பை 1னா அசெண்டிங் ஆர்டரில் வரும். இது வால்யூம் எது டாப்ல இருக்கணும் அப்படின்னா ரெண்டாவது காலம் டிசெண்டிங் கொடுத்தோம் அப்படின்னா எது வந்து டாப்ல மோர் வால்யூம் இருக்கோ அது வந்து முதல்ல வந்துடும். ஸோ 3 விஷயம். ஒன்று வந்து எப்படி 2 டேபிளையும் ஜாயின் பண்றது அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட் ஐடியா யூஸ் பண்ணணும். ரெண்டாவது இன்னர் ஜாயினா லெஃப்ட் ஜாயினா ரைட் ஜாயினா பேஸ்ட் ஆன் த பிஸ்னஸ் ரூல். மூணாவது வந்து எப்படி அக்ரிகேட் பண்றது, மொத்த கால்குலேட் பண்ணிட்டு சம் ஆவரேஜ் எந்த அக்ரிகேஷன் இருக்கோ அதை பண்ணணும். ஆனால் அக்ரிகேஷன் யூஸ் பண்ணும்போது நான் அக்ரிகேட் காலம் இருந்துச்சு அப்படின்னா அதை குரூப் பைல ஆட் பண்ணணும். அதே மாதிரி சார்ட் பண்றதா இருந்துச்சுன்னா என்ன காலம் அசெண்டிங்கா டிசெண்டிங்கா, டிஃபால்ட்டா அசெண்டிங், எக்ஸ்பிளிசிட்டா டிசெண்டிங்னு டிக்ளேர் பண்ணணும். டிசெண்டிங்காக இருக்கணும்னா. ஸோ இதான் வந்து பேசிக் கொஸ்டின். ஸோ இது 3 கொஸ்டின் ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னா ஈஸியாக இந்த கொஸ்டினை சீக்கிரம் பில்ட் பண்ணிடலாம். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த கோடு வேணும் அப்படின்னா க்ரோ வித் டேட்டா யூடியூப் சேனலில் இது வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் அதோட கரஸ்பாண்டிங் வீடியோ கிட்டப் லிங்க் வந்து நமக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாட்டில் இருக்கும். பிளேலிஸ்ட் அட்வான்ஸ்ட் இது வந்து கமெண்ட் செக்ஷன்ல கிட்டப் லிங்க் இருக்கும். அது வந்து கோட் பேஸ்க்கு எடுத்துட்டு போகும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 14th வீடியோ இல்லையா? ஸோ அந்த வீடியோவுக்கு லிங்க் வந்து இந்த கோட் பேஸ்க்கு எடுத்துட்டு போகும். கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, என்ன எக்ஸ்பெக்டட் அவுட்புட், சீக்வல். இதை வந்து நீ ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீ வாட்ஸ்அப் சேனல் குரூப்ல ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்கு. அதை யூஸ் பண்ணி க்ரோ வித் டேட்டா வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.